sample question paper of 2026 வந்து it is very very similar to the board paper of 2025, the board sample paper of 2025 எக்ஸாக்டா அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் போன வருஷமே நான் உங்ககிட்ட சொன்னேன் the question paper is becoming easier நான் சொன்னேன். ஸோ முன்னாடி இருந்ததை விட சென்டம்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு போன வருஷம்லாம் நிறைய பசங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் சம் வீடியோஸ் ஆஃப்டர் திஸ் வில் கோ ஆன் யூடியூப் ஆல்சோ. ஸோ அப்போ யூடியூப்ல வந்து படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து நிறைய இமெயில் அமைச்சிருந்தாங்க. லாட் ஆஃப் மெசேஜஸ் போர்டு. நிறைய பேர் சென்டம் 99 98 நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நிறைய மெசேஜ் அமிச்சாங்க எனக்கு மெயில்ல. பட் 100 நிறைய பேர் வாங்கினாங்க. உங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட தே ஹட் சென்ட் மீ மெசேஜஸ். ஸோ இட்ஸ் சச் அ ஈஸி வே டு ஸ்கோர் சென்டம். ஆனா டுவர்ட்ஸ் தட் கொஞ்சம் ஒர்க் உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா 11th. நிறைய பேர் எங்கிட்ட 11th நீங்க படிக்கல. ஸோ ஐ டெஃபினெட்லி டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் 11th. ஸோ 11th ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்ககிட்ட சொன்னேன். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூ ஹாவ் டு டிவைட் இட் லைக் பைத்தன் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்றேன். சுமிதா அரோரா நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ ஃபாலோவே பண்றது இல்லை ஃபார் சிம்பிள் ரீசன் தட் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம்ல கேட்கறதே இல்லை. ஸோ இட் இஸ் அடிஷனல் பேர்டன் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால அதே மாதிரியான என்சிஆர்டி புக்லயும் கியூ ஸ்டாப் எல்லாம் கொடுத்துதான் வச்சிருக்காங்க. பட் தே ஹவ் நாட் ஆஸ் சோ ஃபார். சிலபஸ்லாம் மாறினதுல இருந்து 2000 ஐ திங்க் 2021ல போட்டாங்க என்சிஆர்டி புக். அதுல இருந்து அவங்க ஒன்றும் மாத்தவே இல்லை அந்த புக்கு. ஸோ அதே புக்கு ரொம்ப அவுடேட்டட் வெர்ஷனா இருக்கு. அது ஐ டோன்ட் நோ வை சிபிஎஸ்இ இஸ் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் டு கரெக்ட் தட் புக் தேர். அது ஏனே எனக்கு தெரியல. ஸோ நெவர்தலெஸ் யூ ஃபாலோ த சிலபஸ், அவ்வளவுதான் நான் சொல்வேன். சிலபஸ் அண்ட் சாம்பிள் பேப்பர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பைத்தன் ரிவ்யூ நம்ம ஃபர்ஸ்ட் டேவே இதுதான் பார்த்தோம். யூ ஹாவ் 1 மார்க்லயே வந்து 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நான் பார்க்க போறோம் இப்போதான். இதுதான் நம்ம முதல் நாளே சொன்னேன் 9 மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த சாம்பிள் பேப்பர்ல 10 1 மார்க் கொஸ்டின் பைத்தன் ரிவ்யூ கான்செப்ட்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ பைத்தன் ரிவ்யூனா என்ன நீங்க பார்க்க போறீங்க? ஃபுல்லா 11th சிலபஸ் தான். அப்போ 11th இருக்க பேசிக்ஸ்ல இருந்து 11th ஃபர்ஸ்ட் லெசன்லயே உங்களுக்கு அந்த சாப்டர் 5 பண்ணுவீங்க அந்த உங்களுடைய சுமிதா அரோரா புக்ல கெட்டிங் ஸ்டார்டட் வித் பைத்தன். அதுல இருக்கிற இட்லி டெபினிஷன் முதல் கூட நம்ம படிக்கணும். ஏன்னா நம்மளோட சிலபஸ்ல அவங்க வந்து கான்செப்ட்ஸ் கவர்ட் இன் கிளாஸ் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் 11 மொத்தத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங்கே உங்களுக்கு. ஸோ கிளாஸ் 11 புக்ல பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு சஜஷன் தான் சொல்வேன். 11th ஐம் கோயிங் டு கெட் இன் டு பைத்தன். இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேஸ்ல தே வில் ஹாவ் அ கிளாஸ். ஸோ சாட்டர்டே கிளாஸ் வந்து ஈவினிங் 5:30 to 6:30 நினைக்கிறேன். உங்களுக்கு 5:30 to 6:30 இருக்கும். ஸோ ஐ வுட் வாண்ட் யூ டு ஜாயின் த செஷன். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, நீங்க கிளாஸை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஸ்டாப் பண்ணி டவுட் கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து ஆஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூமை ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இல்ல மேம் எங்களுக்கு அந்த 5:30 to 6:30 வேற ஏதாவது கிளாஸஸ் இருக்கு, எங்களால வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ த்ரூ த ரெக்கார்டிங் ஆஃப் தட் செஷன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரீஃபா சொல்லலாம், லிஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்றதுனால ஸ்லோவா அவங்களுக்கு ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்து இட் வில் பி டீடைல்டு கிளாஸ் ஃபார் தெம். அப்போ லிஸ்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம், ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களோட. ஸோ அவ்வளோ டைம் வந்து நம்ம 12th எங்க ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா வி டோன்ட் ஹேவ் தட் மச் டைம். ஸோ பைத்தன் ரிவ்யூ அப்படிங்கிற டாபிக்கு யூ மைட் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் யுவர் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ். இதுல 10 1 மார்க் மட்டும் இல்ல. அடுத்த சர்ப்ரைசிங் என்னன்னு பாருங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். தேர் ஆர் 5 2 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தம் இப்போ உங்க பேப்பர்ல 7 2 மார்க் இருக்கு. அந்த 7ல 5 வந்து பைத்தன் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 மார்க், இங்க ஒரு 5 into 2 10 மார்க் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இட் இஸ் ஃப்ரம் யுவர் பைத்தன் ரிவ்யூ. நீங்க 11th போர்ஷன்ஸை படிக்காம நம்ம இது 20 மார்க்கை வாங்கவே முடியாது. அங்க ஸ்லைட் டவுட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மார்க் நம்ம லூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தன் ரிவ்யூல மெயினா இவ்வளவுதான். பைத்தன் ரிவ்யூலயே சம்பந்தப்பட்ட 2 டாபிக் தான், நான் தனியா பார்க்க மாட்டேன். பட் எனிவே அது நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம தனியாவே படிச்சோம். நம்ம இதை நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகலப்பா, அவங்க எக்ஸெப்ஷன் ஹேண்டில் 4 மார்க்லாம் உங்களை கேட்கறாங்க. நான் திருப்பி அதை தான் சொல்லுவேன், ஆல்வேஸ் ரெஃபர் டு போர்டோட சாம்பிள் பேப்பர் தான். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு செட் கூட கிடையாது. ஸோ செட் 1 செட் 2 செட் 3 இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ மேபி இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. பேட்டர்னா அவங்க மாத்தவே மாட்டாங்க. இத்தனை வருஷமா மாத்துறது இல்லை, இனிமேலும் மாத்த மாட்டாங்க. ஸோ நான் வந்து 2012 என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன்.
போர்டு எக்ஸாம்க்கு. ஸோ 2012 இருந்து 2026 நீங்க எழுத போறீங்க. ஸோ மெனி இயர்ஸ் தெர் இஸ் வெரி வெரி ப்ரெடிக்டபிள் பேப்பர்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் தான். பெரிய சர்ப்ரைஸ் பேப்பர்ல எதுவுமே இருக்காது. நமக்கு எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் தான் கூட நமக்கு தெரியும். பட் அவ்வளோ ஈஸியான பேப்பர்ல எல்லாரும் 90 அபவ் வாங்குவாங்க. ஸோ 92 93 வாங்கினாதான் உங்களுக்கு A1 கிடைக்கும். அதை விட கம்மியா வாங்கினா வேஸ்ட் தான் நம்ம, சரியா? ஸோ அதனால கண்டிப்பா நம்ம 95 ஈஸியா கிராஸ் பண்ண முடியும் அந்த பேப்பர்ல. வித் பேசிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். எஃபர்ட் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 95 வாங்குறதுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. பட் ரெகுலரா நீங்க பண்ணிட்டே வரணும், ப்ராக்டிஸ் எவ்ரி வீக். ஸோ டெஸ்ட் ஆர் தி பெஸ்ட் வே. உங்களுக்கு கம்ப்ளீட் ஷெடியூல் நெக்ஸ்ட் மந்த்க்கு அனுப்பிச்சிடுவோம். செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் நான் ஷெடியூல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ யூ வில் ஹேவ் அ டெஸ்ட் எவ்ரி மந்த். யூ வில் ஸ்டார்ட் டூயிங் மாடல் எக்ஸாம்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அந்த மாடல் எக்ஸாம்ஸ் நீங்க பண்ணும்போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் நீங்க பண்ண யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பி ரெடி ஃபார் யூர் போர்ட் எக்ஸாம். சரியா? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல ஒரே ஒரு 1 மார்க் தான், வேற எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை. ஸோ ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ட்ரை கேட்ச் எக்ஸப்ட் ஃபைனலி எல்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும். 2025 பேப்பர் நம்ம பார்த்தோம், அதுலயும் ஒரே ஒரு 1 மார்க் தான் கேட்டிருந்தாங்க. சாம்பிள் பேப்பர்லயும் ஒரு 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இது உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியல, சாம்பிள் பேப்பர் போன வருஷம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் போட்டாங்க. அதுல வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல. இமீடியட்டா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற கொஸ்டினை போட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தேர் ரிமூவிங் இட்னா என்னப்பா அர்த்தம்? அது கேட்க கூடாதுன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாம்பிள் பேப்பரையே மாத்துற அளவுக்கு தே தாட் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ நமக்கு கண்டிப்பா 1 மார்க் தான். அதே மாதிரி அவங்க இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ்ல கோரா பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். பட் இதுலயே வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு 3 மார்க்ல நினைக்கிறேன். ஒரே ஒரு அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் ப்ரெடிக்ட் தி அவுட்புட் மட்டும் 3 மார்க்ஸ்ல இருக்கு. ஆமா. ஸோ இந்த 3 மார்க் கொஸ்டினை வந்து நம்ம இது ரெண்டுத்துல எதுல வேணா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு 3 மார்க் இருக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல. பட் இந்த 3 மார்க்ஸ் வந்து நான் ஏன் ஃபங்க்ஷன் சொல்றேன்னா, அவங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதை பாஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஐடியலி அந்த கான்செப்ட் ஆஃப் தட் வந்து இங்க பைத்தன் ரெவியூலயே தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதை. ஏன்னா வந்து ஒரு ஃபார் லூப் கொடுத்தோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் எப்படி மேனிபுலேட் பண்றதுனோ தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இட் இஸ் எனிவேஸ் கோயிங் டு பி கவுண்டட் அண்டர் யோர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ப்ராடா நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிற பேசிக் பைத்தன்லயே இவ்வளோ இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்ததான் நமக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் வருவோம். ஒரே நிமிஷம். ஸோ நமக்கு வந்து இங்க டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் நம்ம எப்பயுமே வந்து சொல்லியிருக்கோம். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல இருந்து உங்க சாம்பிள் பேப்பர்ல ஒரே ஒரு 3 மார்க் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். நம்ம அது என்ன கொஸ்டின் பார்ப்போம் இப்போ. அதே மாதிரி பைனரி ஃபைல்ஸ்ல there is no surprise. Again the 5 mark question is from binary files. Then you have your CSV files. அதுல இருந்து ஒரு 4 மார்க். இது மூணுமே உங்க கையில இருக்கிற ப்ரோக்ராம்ஸ். டெம்ப்ளேட் தாண்டி அவங்க கேட்கவே இல்லை. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா படிச்சவங்களுக்கு உங்களுக்கு அது தெரியும். நம்ம ஏற்கனவே நீங்க டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் இமீடியட்லி சி ஹவு மச் இட் இஸ் சிமிலர் டு த டெம்ப்ளேட். சர்ப்ரைஸே இல்லாத கொஸ்டின் தான் இது. இதுக்கு அடுத்தது ஸ்டாக் நம்ம பார்த்தோம். ஸ்டாக்ல இருந்து ஒரே ஒரு 3 மார்க், அதுவும் ப்ரோக்ராம் தான். நம்ம என்ன படிச்சோமோ அதை விட ஈஸி ப்ரோக்ராம் தான் கேட்டிருக்காங்க. இதுலயே கையோட எதுவும் எழுதிடுவோம் ப்ரோக்ராம் ஸ்பாட்ல. ஸோ இன்டர்ஃபேசிங் இன் எஸ்கியூஎல்ல அதே மாதிரி ஒரே ஒரு 4 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த மார்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல ஃபுல்லா ப்ராப்பரா போட முடியலங்கிறதுக்காக நான் ஒரு கூகுள் டிரைவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கூகுள் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் பேப்பர்ஸ் தனியா ஒரு போர்ட் பேப்பர்ஸ் ஃபோல்டர் நான் வச்சிருக்கேன். அதை ஆர்கனைஸ் பண்ணி விட்டுடுறேன் உங்களுக்கு. அந்த போர்ட் பேப்பர்ஸ்ல 2019ல இருந்து போதும் நமக்கு. 2019 2020 2020ல போர்டு எக்ஸாமே இல்ல கோவிட்னால. 2021 22 23 24 25 இந்த எல்லா இயரோடைய போர்ட் பேப்பர் அதோடைய ஆன்சர் கீ, கம்பார்ட்மெண்ட் பேப்பர் அதோடைய ஆன்சர் கீ, அந்தந்த வருஷம் கொடுத்த சாம்பிள் பேப்பர் அதோடைய ஆன்சர் கீ. ஸோ ஒரு 6 ஃபைல் ஒரு ஃபோல்டரா போடணும். அதை நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல எனக்கு போட முடியல அந்த மாதிரி. ஸோ நான் கூகுள் டிரைவ்ல போட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ யூ வென்எவர் யூ ஃபைண்ட் நம்ம அதை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எவ்ரி கிளாஸ்ல வந்து வி வில் ஒன்லி டேக் அப் பேப்பர்ஸ் தான். கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒன்னொன்னா எடுத்து அந்த ஃபுல் பேப்பர் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது எம்சிக்யூஸ் எல்லாம் நமக்கு ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு திருப்பி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் வில் பி தேர் வித் யூ. இப்போ அதுல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னாவே நம்ம we are already ready for center. இப்போ எவ்வளவு மார்க்ஸ் பாருங்க இங்க. இங்க ஒரு 3 5 8 12 13 14 15 16 17 18 19
இந்த 19 மார்க்ஸ் வந்து ஒன் டே டெம்ப்ளேட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுல வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாத 19 மார்க்ஸ் இது. நம்ம அந்த ஏபிசிடி போட்டு ஒரு ஏசி எல்லாம் நல்லா எழுதியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அதே ஏபிசிடியே ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தீங்க. பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் யூ காட் தி ஐடியா ஆஃப் இட். ஸோ அதை ஃபுல்லா நீட்டா எழுதினீங்கன்னா யூ வில் கெட் யூ 19 மார்க்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம். அந்த பேசிக் எஸ்கியூஎல்ல யூ ஹேவ் 6 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஒரு அசர்ஷன் ரீசன் வரும் அண்ட் 6 மார்க்ஸ் இருக்கு. அண்ட் 2 4 மார்க் கொஸ்டின் இருக்கு. இந்த 2 4 மார்க்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் உங்ககிட்ட. சிங்கிள் டேபிள், ஒரே ஒரு டேபிள் யூஸ் பண்ணி query, 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ஒரு சாய்ஸும் கொடுப்பாங்க. ஒன்னு ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒன் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ்க்கு query எழுதுற மாதிரியும் இருக்கும், இன்னொரு கொஸ்டினுக்கு அவுட்புட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு மாடல்ல கேட்கறாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் மார்க் ஃபார் யோர் எஸ்கியூஎல். லாஸ்டா நம்மளுடைய நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்ஸ்ல அதே ஸ்டோரி தான். யூ ஹேவ் 3 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். நான் இங்க ஒன்று விட்டேன். ஒரு 6 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். நெட்வொர்க்ஸ்லயும் 3 ஒரு மார்க் கொஸ்டின் இருக்கு, ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய 5 மார்க் வந்து லேண்ட் டிசைன். இதையும் அவங்க இத்தனை வருஷமா சேஞ்ச் பண்ணதில்லை. எப்பயுமே வந்து 4 மார்க் 5 மார்க் வந்து லேண்ட் டிசைன் அப்படிங்கிறது 2012 C++ 2012 எல்லாம் 2015 தான் பைத்தன் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. பட் அது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் மேண்டேட்ரி ஆச்சு. ஸோ 2019 வரைக்கும் கூட மேண்டேட்ரி ஆகல பைத்தன். ஸோ C++ பைத்தன் 2 கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ அப்போல இருந்தே லேண்ட் டிசைன் கொஸ்டின் இருக்கு. ஸோ அது தே ஹவ் நாட் சேஞ்ச் அட் ஆல். ஸோ இந்த லேண்ட் டிசைன் கொஸ்டின் எப்பயுமே உங்களுக்கு இருக்கு, 5 மார்க்ல அது இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட். எப்பயுமே இதுதான் நமக்கு ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்க போகுது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி இல்லாம இது எப்படி இருக்க போகுது உங்களுக்கு. யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 21 into 1, 21 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்க போகுது, அவுட்புட்ஸ் ஃபில் இன் த பிளாங்க் இருக்க போகுது. ஸோ ஒரு 5 கொஸ்டின் வந்து இட் வில் பி லைக் திஸ். மாத்தி மாத்தி இருக்கும், எல்லாமே எம்சிக்யூவா இருக்காது. 7 into 2, 14 மார்க்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் இருக்க போகுது. 5 பைத்தன் ரிவ்யூ, ஒரு எஸ்கியூஎல், ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்க போகுது. 3 into 3, 9 மார்க்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நம்ம 3 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு தரவா டெக்ஸ்ட் ஃபைல் ஒரு கொஸ்டின், நம்மளுடைய பேர் என்ன ஸ்டாக் ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பரே தெரியும் பாருங்க. 21 ஆச்சா, 22 to 22, 23, 24, 25, 26, 27, 28 வரைக்கும் போயிடுச்சு. 29th கொஸ்டின் டெக்ஸ்ட் ஃபைல், 30th கொஸ்டின் ஸ்டாக், 31st கொஸ்டின் ஒரு அவுட்புட் பேஸ் கொஸ்டின். கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு இதுவே தெரியும். இப்போ இப்படிதான் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பரே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 3 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 4 மார்க்ல 4 into 4, 16 மார்க்ஸ். ஸோ முதல்ல 4 மார்க் யூஸ்வலா அவங்க கேட்கிற 4 மார்க் கொஸ்டின் வந்து நம்மளுடைய சிஎஸ்பி ஃபைல். ஒரு எஸ்கியூஎல் சிங்கிள் டேபிள், ஒரு எஸ்கியூஎல் 2 டேபிள்ஸ். அடுத்த கொஸ்டின் இன்டர்ஃபேஸிங். இதுலயும் சரி சர்ப்ரைஸே கிடையாது நமக்கு. கிளியரா இவ்வளவுதான். நமக்கு 4 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஒரு சிஎஸ்வி ஃபைல் கொஸ்டின் இருக்கு, ஒரு இன்டர்ஃபேசிங் கொஸ்டின் இருக்கு, 2 எஸ்கியூஎல் டேபிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். 5 into 2, 2 into 5, 10 மார்க்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 36th கொஸ்டின் பைனரி ஃபைல், 37th கொஸ்டின் லேண்ட் டிசைன். இதுக்கு மேல நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அழகா கொடுக்கவே முடியாது அவங்களால. அவ்வளவு நீட்டா வந்து இதே பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் டு ப்ரிப்பேர், ஹவு டு ஸ்கோர் சென்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபால்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நவ் வி வில் கெட் பேக் டு அவர் பேப்பர். ஓகேவா? யாருக்கான டவுட் இல்ல? ஐ திங்க் வி ஹவ் டன் திஸ் ஆல்ரெடி. பட் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, சாம்பிள் பேப்பர் கொடுத்தாதான் வி வில் நோ ஃபார் ஷியர். இல்லைன்னா வி வில் நாட் நோ. ஒரு மாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நம்ம. நீங்களே ஏற்கனவே உங்க சால்வ் பண்ண சொன்னேன், நீங்க பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் பேப்பரை. கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு ஆன்சர் அனுப்புவீங்களா அப்படியே சாட்ல? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூல் இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி we have studied this இல்லையா? we have studied this in our அனன்யா. எஸ் அனன்யா.
ஸோ இங்க வந்து மீடியன் கேட்கறாங்க. நம்ம மேக்ஸ் மாதிரி மீடியன் போட படிச்சிருக்கோம். 10 நான் 11th சொல்லி கொடுத்தேன் இதை, பட் ஐம் நாட் ஷூர் ஹவு many ஆஃப் யூ கேம். ஸோ 10 வந்து 3 10 இருக்கு, அது மூணையும் பக்கத்து பக்கத்துல அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். 2 20 இருக்கு, 30 இருக்கு. இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் அதான் சொல்லுவேன். சாம்பிள் பேப்பரை ஃபர்ஸ்ட் நீங்க தரோவா போடணும். ஒன்ஸ் த போர்ஷன்ஸ் ஆர் ஓவர். இப்போ வந்து மேக்ஸே நாங்க போட முடியாது, நீங்க கூட 2 லெசன் பாக்கி இருக்கு. ஸோ ஒன்ஸ் த போர்ஷன்ஸ் ஆர் நியர்லி ஓவர், மேபி ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் போல உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பிள் பேப்பர் உங்களுடைய ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ சால்வ் த சாம்பிள் பேப்பர், அந்த கொஸ்டின் இல்லாம அந்த கொஸ்டின் மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸும் படிங்க. இப்ப வந்து எப்படி சொல்றேன் பாருங்க. இங்க வந்து இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா மாடியூல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மீடியன் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா மீன் கேட்க மாட்டாங்க, ஏன்னா மீனை கண்டுபிடிக்கிறதும் டிஃபிகல்ட். அது 8 பாயிண்ட்ல கொடுக்கும் சில நேரத்துல. அப்போ அதெல்லாம் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அதனால யூஸ்வலா மீடியனோ மோடோ கேட்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த கொஸ்டனுக்கு மீடியன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேன்சலேஷன் மெத்தட் யூ கேன் யூஸ். ஸோ 20 ட்ரூ. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான்ப்பா, இத்தனை விஷயமா அதே தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்ப கூட. காதம்பரி எஸ்மா. சோ இதே வந்து மோடு கேட்டாங்கன்னா நிறைய வாட்டி வர வேல்யூ ஆன்சர் would be 10. சோ இப்போ இப்படி கேட்கறதுக்கு பதிலா நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் எப்படி மாத்தி கேட்கலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மோட வந்து அவுட்புட் என்னன்னு உங்களுக்கு கேட்கலாம். சோ அந்த மாதிரி கேட்கறதுக்கும் ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த கான்செப்ட் இருக்கு, ரிவைஸ் பண்ணிட்டீங்க. எஸ் மா தருண், எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோவிங் கோட். இந்தியா இன்கிரெடிபிள் பாரத். ஓகே, எல் ஆஃப் ஒன் ஃபர்ஸ்ட் இது 0 1 2 அப்படின்னு போடுறோம். எல் ஆஃப் ஒன்னா இங்க இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஐ. கூட வந்து எல் ஆஃப் டூல -1. ஓட்டிங்களா, கண்டுபிடிச்சிங்களா? எல் ஆஃப் டூனா பாரத், அதுல -1 பின்னாடில இருந்து லாஸ்ட் கேரக்டர். கரெக்டா? பேசிக் ஸ்லைசிங் எதுவுமே பண்ணவே தேவையில்லை, அவ்வளோ அழகா பின்னாடில இருந்து நீங்க போட்டு போயிடலாம். சோ ஐ கேபிட்டல், டி ஸ்மால், சி ஷுட் பி ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறது. தப்பு தப்பா போட்டு போற அவசரத்துல ரொம்ப ஈஸியா இருந்தா அது ஒரு பிரச்சனை நமக்கு இல்லையா? ஓவர் கான்பிடென்ட்டா ஆன்சர் தப்பா போட்டுருவோம். சரியா, நீங்க சொல்ல சொல்ல நானும் செக் பண்ணிக்கிறேன். ஆமாண்டா, சி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஈஸியா இருக்கு தானே? ஈஸியா தானேப்பா இருக்கு, கஷ்டமா இல்ல யாருக்கும். ஐ திங்க் இட் இஸ் ஓகே நினைக்கிறேன். நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா இல்லையா இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம ஓரளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்க லெவல்லயே ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா 50 on 70 நீங்க வாங்கணும். அந்த ஃபைன் டியூனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்லோவா அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்போது ஃபுல் மார்க் வாங்க ஆரம்பிச்சிடணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. கன்சிடர் எக்ஸ்பிரஷன் 19 less than 11 ஃபால்ஸ் ஆச்சு. அண்ட் பத்தி பிரச்சனையே இல்ல. இது ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ் ஆர் நாட். 75 greater than 30 is true. So false or false should be false. What type of joins னு கேக்குறாங்க. ஐடியலி வந்து 2 ஜாயின் இருக்கு நமக்கு, வந்து ஈக்வி ஜாயின் நம்ம படிக்கிறோம். இது மட்டுமே எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும் தான். பட் இன்னொன்னு இருக்கு, கார்டீசியன் ப்ராடக்ட்டும் வந்து கார்டீசியன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப புக்ஸ்ல இல்லாதது. ஸோ ஐ திங்க் ஒன்லி ஈக்வி ஜாயின் ஆல்சோ ஷுட் கிவ் யூ த ஃபுல் மார்க்ஸ் ஃபார் திஸ். வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் பைத்தன் கோட். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு இருக்கு, -3ல ஆரம்பிச்சு -3 ஸ்கிப் பண்ண சொல்றாங்க. ஸோ SOFT ஸ்பேஸ் இருக்கு, -3 till the end in reverse. ஸோ எவ்ரி தேர்ட் ஒன் வரணும். ஸோ எல் வரணும், எஸ் வரணும், இது 2 போச்சுன்னா எஃப் வரணும். LSF5க்கு ஏ போட்டிருக்காங்க, மாட்டக்கூடாது, ஏ தான் போட்டிருக்காங்க. சரியா? -3 மிஸ்லீடிங், அது ஜம்ப் 3 கிடையாது. ஜம்ப் டு த தேர்ட் பிளேஸ் எடுத்துக்கணும். ஸ்டெப் 3னா 3வது ஸ்டெப் வச்சிடணும் நம்ம. அப்போ 2 தான் விடணும். சோ
ஆனா ரிவர்ஸ்ல -3 கொடுத்துருக்கிறதுனால இந்த பக்கமா மூவ் பண்றோம். சோ ரிவர்ஸ்ல மூவ் பண்றோம். -3ன்றது எல்லுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ 2 ஜம்ப் பண்ணி தேர்ட்ல கால வைக்கிறோம். சோ எஸ் இருக்கு. திருப்பி 2 ஸ்கிப் பண்ணி கால் வைக்கும் போது எஃப் இருக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்கிப் பண்ணோம்னா ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு ஸ்ட்ரிங். சோ இவ்வளவுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 மார்க்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ரைட் தி அவுட்புட் ஆஃப், நம்ம இது ஃபார் லூப் கொடுத்திருக்காங்க. இந்த கே பிளஸ் பேசிக் இது டைப் எரர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம வந்து 11th போட்டிருக்கோம் இதை. டைப் எரர் பண்ண முடியாது, ஒரு இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் கன்காட்டினேட் பண்ண முடியாது. சோ இட் வில் கிவ் யூ a டைப் எரர் ஃபார் தட். எஸ்மா, டவுட் இருந்தா அங்கங்க ஸ்டாப் பண்ணுங்க, சரியா? I thought it was very easy, so I'm just moving ahead. இல்ல இது பெரிய சர்ப்ரைஸ் क्वेश्चंस எதுவுமே இல்ல இதுல. வாட் வில் பி தி அவுட்புட் நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அது வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது எது ஃபர்ஸ்ட் வந்தாலும் அதை எடுத்துக்கும் மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷன்ல. இப்போ இங்க 10 மைனஸ் இருக்கு, 3 பவர் 2 பவர் 2 பிளஸ் 144/12. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே வந்து இந்த 144 ஒரு ஸ்லாஷ் 12 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 12.0 ஆகும். 3 பவர் 4 81. அப்போ 10 பிளஸ் 12 81ல இருந்து 22 மைனஸ் பண்ணணும். 6ல 2 போச்சுன்னா கரெக்டா போட்டுக்கணுமாப்பா? 10 மைனஸ் 81 பிளஸ் 12 59 நினைக்கிறேன். 59.0 மைனஸ் வேற இருக்குப்பா. The answer should be -59.0. அந்த 0.0 விட்டீங்கன்னா ஹாஃப் மார்க் கட் பண்றாங்களா ஃபுல்லா கட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த பை 12க்கும் டபுள் ஸ்லாஷ் 12க்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்ம படிச்சோம். ஒரு query கொடுத்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஹேவிங் போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹேவிங் வரணும்னாலே குரூப் பை வந்தாதான் ஹேவிங் வர முடியும். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் அவுட்புட்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் குரூப் பை போடணும், அப்புறமா ஹேவிங் போடணும். சோ கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்ட் பண்ணிருக்கோம். குரூப் பை ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர்ல குரூப் பை வந்த பிறகு தான் ஹேவிங் வர முடியும் நமக்கு. இதை கரெக்ட் பண்ணீங்கன்னா வில் கெட் யுவர் ஆன்சர். நான் சொன்ன எக்ஸெப்ஷன் கொஸ்டின் இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ட்ரைல டிவைட் பை 0 பண்றோம், எக்ஸெப்ஷனுக்கு போவோம், சம் அதர் எரர் பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும், அதனால சம் அதர் எரர் பிரிண்ட் ஆகும். இதே வந்து 0 டிவிஷன் எரர் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒர்க் ஆயிடும் இல்லையா? அது வந்து எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிராட் கிளாஸ். எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் அது கண்டிப்பா பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி ஒரு எக்ஸெப்ட் குள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா, அடுத்த எக்ஸெப்ஷன் குள்ள போகாது, ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். எக்ஸெப்ட் குள்ள போயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸெப்ஷன் குள்ள போகாது. இப்போ ஏன் சொல்றேன், அடுத்த வாட்டி கொஸ்டின் கொடுக்கும் போது ரெண்டுமே கொடுக்குற மாதிரி அவுட்புட் கூட கொடுப்பேன். நான் தான் அதான் பண்ணிருப்பேன். சம் அதர் எரர் கீழே வந்து டிவிஷன் பை 0 எரர் நான் போட்டிருப்பேன். அந்த ஆப்ஷன் would have been confusing for you. ஏன்னா ரெண்டுமே நடக்குமே, இதுவும் இருக்கு அதுவும் இருக்குங்கிற டவுட் வரலாம் இல்லையா? சோ அது நடக்காது. எக்ஸெப்ஷன் சொன்னா ஒரு தான், அது உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வெளியே தான் வரும் கண்ட்ரோல். ஸோ இட் வில் நாட் கோ ஹியர். சரியா? நீங்க ட்ரை பண்ணியும் பாருங்க இதை. டிக்ஷனரி பெரிய நாலேஜ் தேவையில்லை. கெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ப்ரொஃபஷன் நாட் ஸ்பெசிஃபைட். அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க, 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேக்குறாங்க. ப்ரொஃபஷன் ஒண்ணு இல்லவே இல்லை இங்க, அதனால நாட் ஸ்பெசிஃபைட்னு ஆன்சர்ல வரும். இதே இங்க ப்ரொஃபஷன் ஒரு கீ இருந்திருந்ததுன்னா அதோடைய ஆன்சர் வரும். சோ இவங்க என்ன பண்ணிருக்கணும், எங்க ஐடியா இந்த கொஸ்டினையே நானா தான் இப்படிதான் அவங்க கேட்டிருக்கணும். இதை ப்ரொஃபஷன் கோலன் இப்படி கொடுத்துட்டு இப்போ அவுட்புட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து டாக்டரா இருந்திருக்கும். திருப்பியும் சொல்றேன், இவங்க சாம்பிள் பேப்பர் கொடுத்தாங்கன்னா இதே கொஸ்டினை கேட்டுருவாங்க. ஆனா அதை மாத்துவாங்க, கொஞ்சோண்டு மாத்துவாங்க. சோ அது என்ன மாத்துவாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸி ஆயிடும் பேப்பர் நமக்கு. அப்போ இங்க கெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம 11th படிக்கிறோம். கெட் ஃபங்க்ஷன் வில் கெட் தட் கீ வேல்யூ, கெட் த வேல்யூ ஃபார் த ஸ்பெசிஃபைட் கீ. நம்ம கொடுக்குற கீக்கான வேல்யூவை கொடுப்போம். ஒருவேளை அந்த கீ இல்லைன்னா எரர் கொடுக்க கூடாது. நமக்கு நம்ம இல்லாத கீ இருந்துச்சுன்னா அதுக்கு எரர் கொடுக்க கூடாது. நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு அவங்க கொடுக்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
சோ இங்க நேம், ஏஜ், சிட்டி இருக்கு, ப்ரொஃபஷன் இங்க இல்லவே இல்ல. அதனால நாட் ஸ்பெசிஃபைடு நமக்கு ஆன்சர் வரும். எரர்னு கொடுப்பாங்க, எரர் கிடையாது, அழகா நாட் ஸ்பெசிஃபை வந்துரும். ஒருவேளை ப்ரொஃபஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு வராது, இருக்கிற ப்ரொஃபஷன் தான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? கொஞ்சோண்டு டிக்ஷனரிக்கு உள்ள போயிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா படிக்கணும் அந்த 11th இருக்க டிக்ஷனரிய. இதுவுமே நம்மளுடைய 11th கான்செப்ட் ஆஃப் ரேண்டம் தான். ரேண்டம் டாட் ரேண்டின் பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க. 2,2 ஸ்டார்டிங்கும் இன்க்ளூடட் எண்டிங்கும் இன்க்ளூடட் ரேண்டின்ல. ஸோ லோயருடைய வேல்யூ 2, அப்பர் வந்து 2,3, 2ஆவும் இருக்கலாம் 3ஆவும் இருக்கலாம், ரெண்டுமே இங்க இருக்கு. இப்போ கேல என்னெல்லாம் வேல்யூஸ் நான் ஒரு டேபிள் மாதிரி உள்ள போட சொல்லியிருக்கேன். கே வந்து எப்படி ஆரம்பிக்க போகுது? லோயர் வந்து 2ஆ தான் இருக்க முடியும், அப்பர் வந்து 2ஆ இருக்கலாம், இல்ல அப்பர் வந்து அப்பர் பிளஸ் 1 போடுறாங்க. ஸோ அப்பர் பிளஸ் 1 வந்து 2,3ஆ இருக்கலாம், இல்லைன்னா 2,4ஆ இருக்கலாம். இது புரியுதா பாருங்க. சோ ரேஞ்ச் போட்டிருக்கும். சோ லோவர் கமா அப்பர் பிளஸ் 1 போடுறாங்க. அப்பர் 2ஆ இருந்துச்சுன்னா இங்க அப்பர் பிளஸ் 1 3 ஆகும். அப்பர் ஒருவேளை 3ஆ இருந்துச்சுன்னா இங்க 4 ஆகுது. பட் இருந்தாலும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான். சோ இங்க ஃபார் லூப்ல கே ஓட வேல்யூ 2ஆ மட்டும் தான் இருக்க முடியும். இங்க கே ஓட வேல்யூ 2 இருக்கலாம், இல்ல கே ஓட வேல்யூ 3ஆ இருக்கலாம். இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? பிரிண்ட் தான் பண்ண சொல்றாங்க. எல் ஆஃப் கேக்கு போயிடுவோம். 0, 1, 2, 3. ஆன்சர்ல என்ன சொல்லியிருக்கோம்? 0வும் 1ம் இங்க வரவே இல்லை. அப்போ 10ஓ 30ஓ ஆன்சர்ல வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். 19 ஒண்ணு இங்க இல்லவே இல்லை, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பெண்டிங்லேயே இருக்கு. ரொம்பவே நீங்க யோசிச்சு மண்டே உடச்சிக்கவே தேவையில்லை. இவ்வளவு கூட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? எலிமினேஷன் மெத்தட் நம்ம ரேண்டம்ல ரொம்ப ஈஸியா யூ கேன் ஜஸ்ட் எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ். ரெண்டு ஆப்ஷன் மிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுவோம் இது வர முடியுமா வர முடியாதான்னு சொல்லிட்டு. இங்க அந்த வேலை கூட நமக்கு இல்ல, எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் ஸ்பெசிபிக் கொஸ்டின் இதுதான் சொன்னேன். ஏன்னா அங்கதான் குளோபல்ங்கிற கான்செப்ட் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்ல தான் நீங்க லோக்கல் குளோபல், அந்த குளோபல்னு போட்டா என்ன மீனிங் நம்ம படிச்சிருக்கோம். இங்க i is equal to 5 இருக்கு. print I, end equal to at. so first 5ம் at print பண்ணிருக்கோம். இது எல்லாத்துலயுமே கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது இதுதான் நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருவீங்க. ஏன்னா எடுத்ததுமே ப்ரோக்ராம் ஆர்டரா தான் போகும் பைத்தன், அது வந்து கீழே எல்லாம் போகாது. சோ முதல்ல i equal to 5 தான், அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம், பிரிண்ட் பண்ணிருச்சு. சோ மத்த ஆப்ஷன்ஸ் டி ஆப்ஷன் cannot come, விட்டுட்டோம். இப்போ டெஃப் ஆட் நடக்காது, நேரா போய் ஆட் ஃபர்ஸ்ட் லைன் இது, செகண்ட் லைன், தேர்ட் லைன் இதுதான் நடக்கும் நமக்கு இல்லையா? அதான் நமக்கு தெரியும். ஆர்டரா அந்த அந்த இண்டென்டேஷன்ல இருக்கிறது தான் முதல்ல நமக்கு நடக்கும். இப்போ ஆட் ஃபங்க்ஷன் இப்பதான் கூப்பிடுறோம், குளோபல் ஐன்னு சொல்றோம். அதாவது இனிமேல் ஐ வேல்யூ ஒண்ணுதான், ஏற்கனவே 5ஆ இருக்கு, அதை இப்போ 12ஆ மாத்திட்டோம். இப்போ பிரிண்ட் ஐ எண்ட் ஈக்குவல் டு ஹேஷ் ஹேஷ். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 பிரிண்ட் பண்றோம், ஹேஷ் ஹேஷ் பிரிண்ட் பண்ணிட்டோம். போயிட்டு வெளியில வரும். இப்ப போய் ஐய பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம், 12 பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா மாறிடுச்சு இல்ல, நம்ம தான் குளோபல் ஐ சொல்லிட்டோமே. என்ன பண்ணலாம்? எக்ஸாம்ல அந்த குளோபல் ஐ விட்டுறலாம். குளோபல் ஐ விட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? வெளியில வரும்போது ஐ 5ஆவே இருக்கும், அவ்வளவுதான். சோ இப்ப குளோபல் ஐ கொடுத்து சாம்பிள் பேப்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு குளோபல் ஐய கொடுக்காம விட்டுருவாங்க. அப்போ ப்ரோக்ராம் உள்ள இருக்கும்போது ஒரு வேல்யூ, வெளியில இருக்கும்போது இன்னொரு வேல்யூ. சோ அப்ப ஆன்சர் உங்களுக்கு அப்ப கூட 15 வராது, 5ன்னு கொடுத்துருக்கணும் உங்களுக்கு. அவங்க 5ன்னு கொடுத்துருந்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க ஏ ஆப்ஷனுக்கு. சோ நவ தி ஆப்ஷன் ஹேஸ் டு பி பி ஃபார் அஸ். 12க்கு ஏன் பச்சி 5 at 5 போட்டிருக்கா? சாரிப்பா, சிப்பா, 5 at 5 போட்டிருக்கு, 5 at 12. கார்டினாலிட்டி நம்ம சொல்லியிருக்கோம், காலம்க்கு சி வராதுன்னு சொல்லியிருக்கோம். டிகிரினா நம்பர் ஆஃப் காலம்ஸ், கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போ ரோஸ் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. நம்ம இன்சர்ட் பண்ணாலும் ரோஸ் சேஞ்ச் ஆகும், டெலீட் பண்ணாலும் ரோஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆன்சர் ஹேஸ் டு பி போத் இல்லையா? இதே டிகிரின்னு கேட்பாங்க, மேபி நெக்ஸ்ட் டிகிரி மாத்துறது அப்படிங்கிறது அடுத்தது, காலம் மாத்துறது. காலம் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க, ரிமூவ் அ காலம் ஃப்ரம் அ டேபிள்னா ஆல்டர் தான். ஆல்டர் யூஸ் பண்ணாதான் காலம் ரிமூவ் ஆகும். அப்போ என்ன கேட்கலாம்? சேஞ்ச் த டிகிரி இல்லையா? காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி மாறிடும் டேபிளுக்கு. ஸோ தட் இஸ் தேர், கீழே இருக்குது. வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி பைத்தன் கோட்? ஓகே, ஸ்பிளிட் ஆஃப் ஐனா ஐ எல்லாம் போயிடும். ஸோ வாட்டர் ஸ்கை வரைக்கும் வந்துருச்சு, வாட்டர் எஸ்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஸ்பேஸ் என்ஜி ஸ்பேஸ், அப்புறம் ஐ போயிடும். எஸ் ஸ்பேஸ் டிஹெச்ஆர், ஓகே, ஐ போயிடும். எல்எல் மட்டும், அப்புறம் என்ஜி. திங்க் பி தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம்.
வாட்டர் எஸ்கே ஐ வராது, ஐ வரவே கூடாது. சோ கண்டிப்பா சி தப்பு. எஸ்கே டாட் ஸ்பிளிட் பண்ண முடியும், சோ எரரும் தப்பு. வாட்டர் எஸ்கே அது ஸ்பேஸ் வருதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் வரும் ஏன்னா ரெண்டு ஐ இருக்குல்ல அதனால. ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ பி. ஒரு ஐ இருந்தா அந்த ஸ்பேஸ் வராது, இங்க ஸ்கீயிங் இருக்கிறதுனால இன்னொரு ஸ்பேஸ் வருது எக்ஸ்ட்ராவா. 5 columns 6 rows. வெட்டி கொஸ்டின் பாருங்க, நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் அந்த கொஸ்டின் கூட. 5 columns and 6 rows இருக்கு. 2 columns ஆட் பண்றோம். ஸோ காலம் ஆட் பண்ணா 7 columns ஆகுது. 6 + 3 9 ஆகுது. வாட் வில் பி த அப்டேட்டட் டிகிரி? நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் டிகிரி இப்பதான் சொன்னோம். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் டிகிரினா ஏ ஷுட் பி யோர் ஆன்சர். அடுத்தது ஆல்டர் முடிச்சிட்டோம் நம்ம. இமெயில்ஸ். இமெயில்ஸ் ஃப்ரம் அ மெயில் சர்வர்னு கேட்டிருக்காங்கப்பா. இமெயில்ஸ் ஃப்ரம் அ மெயில் சர்வர்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு சொன்னாலே பாப் 3 தான். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் வந்து ஒண்ணுதான். எஸ்எம்டிபி வந்து சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் தான். அங்க ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் எல்லாம் கிடையாது. ஒரு மெயில் சர்வர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப நம்ம ஜிமெயில் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாப் 3 தான். எஸ்எம்டிபி எல்லாம் ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் முடிஞ்சே போச்சு. இந்த யாஹூ மெயில் இருக்கும்போது யூஸ் பண்ணாதான் இருக்கும் அதெல்லாம். அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. ஸோ பாப் 3 தான் ரிட்ரைவிங். ஒரு சர்வர் இருக்கு, அதுல எப்ப வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாலே இட் இஸ் பாப் 3 தான். Which of the following is correct about using a hub and switch? Hub and switch can be, எனக்கு தெரிஞ்சு அவசியம் கிடையாது. ஹப்பும் ஸ்விட்சும் வயர்லெஸ்ஸா இருக்காது, ரெண்டுமே வந்து வயர்டு தான். நமக்கு ரவுட்டர் தான் வயர்லெஸ். சேம் வே அண்ட் கெனாட் பி, அப்படிலாம் பண்ண முடியாது, ரெண்டுத்துக்கும் ஸ்பெசிபிக் யூஸ் இருக்கு. அப்படியும் கிடையாது, ஹப்பும் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பும்பா. இது நமக்கு தெரியும், ஸ்பெசிபிக் டிவைஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இன்டெலிஜென்ட் ஹப்னு ஸ்விட்ச சொல்றோம். ஸோ ஏ சீம்ஸ் அ மச் மோர் பெட்டர் ஆன்சர் இதுக்கு. ஆனா ரொம்ப ட்ரிக்கி தான் இது. ஏன்னா செகண்ட் ஒன் வந்து ஒன்லி டு த டிவைசஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க பிரச்சனை நமக்கு. ஏன்னா அப்படி இல்லைன்னா ஹப் இருக்கும்போது கூட நமக்கு அந்த இது இருக்காது. ஸ்விட்ச் சென்ஸ் டேட்டா டுவர்ஸ் ஆல் டிவைசஸ் இன் நெட்வொர்க். அது தப்பு. ஏன்னா ஸ்விட்ச் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இங்க, ஹப் வந்து லிமிட்டடா அனுப்புதுன்னு சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா இதுவுமே கரெக்டான ஆப்ஷனா இருந்திருக்கும். So I think A should be your answer. 18க்கும் A தான் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜ் நிறைய வாட்டி இதை படிச்சிருக்கோம். இட் இஸ் யூஸ் டு டிசைன் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து ஸ்டைலிங் பண்றதுக்கு சிஎஸ்எஸ் சொல்லுவோம், கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ஸ் சொல்லுவோம். அதை யூஸ் பண்றது அவங்க புக்ல கொடுக்கல, ஸோ கேட்க மாட்டாங்க. எஃப்டிபி கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்ப HTML இஸ் யூஸ் டு டிசைன் வெப் பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அதோட டெஃபினேஷன். ஸோ HTML should be your answer. நெட்வொர்க்ஸ் நீங்க ஒரு மாதிரி பார்த்து என்ன இதுல நம்ம டேக் அவே பண்ணிக்கணும்னா, ரொம்ப கஷ்டம் இல்ல. நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம பேசிக்கா படிச்சோம்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்காங்க தான் நீங்க பார்க்கணும். இல்ல இன்னும் படிக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணுமான்னு, இது வந்து பேசிக்கானதுதான். நம்ம ஓரளவுக்கு படிச்சோம்னா, இதுக்கு மேல படிச்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம கேட்கிற கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுலதான் பிரச்சனைங்க. இதுவும் 11th ஒரு கோர் கான்செப்ட் பாருங்க. கரெக்டா அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கே கொடுத்திருக்காங்க. ரீசனை ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். The append method adds an element to the end of a list and modifies the list in place. கரெக்ட். அப்பண்ட் அதுதான் பண்ணும். 1 2 3 4 இருக்கு, கூட வந்து 5 போட்டீங்கன்னா போய் ஜாயின் ஆயிக்குவாங்க, அந்த லிஸ்டே மாறி போயிடும். நீங்க அப்பண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா புது லிஸ்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பர்ஃபெக்ட்லி வேலிட் ரீசன். அசர்ஷன்ல பாருங்க, டப்பிள் கொடுத்திருக்காங்க. டப்பிளுக்கு அப்பண்ட் ஃபங்க்ஷனே கிடையாதுப்பா. டப்பிளுக்கு அப்பண்டே நம்ம பண்ண முடியாது. ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் மாடிஃபை த ஒரிஜினல் லிஸ்டும் ஒரிஜினல் சீக்வன்ஸும் தப்பு. அப்பண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரிஜினல் சீக்வன்ஸ் டச்சே பண்ண முடியாது. நீங்க ஈவன் t is equal to t plus இது ஒர்க் ஆகும். ஏற்கனவே இருக்கிற ஒரு டப்புள் கூட நீங்க 5,6 இன்னொரு டப்புல ஜாயின் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணுவீங்க நீங்க. இது ஒர்க் ஆகும், இது எரர் கொடுக்காது. ஆனா இட் வில் பி a நியூ t. ஒரிஜினல் டி இல்லாம அட்ரஸ் வந்து மாறி போயிடும். அதனால என்னமா எங்களுக்கு பிரச்சனை? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லதான், நமக்கு தேவையில்லாத வேலை தான். ஆனா அதனால வந்து மாடிஃபை த ஒரிஜினல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே நம்ம வந்து மியூட்டபிளா இம்யூட்டபிளா டெஸ்ட் பண்றாங்க உங்களை அர்த்தம். ரெண்டுமே தப்பு. ஃபர்ஸ்ட் அப்பண்டும் இருக்கக்கூடாது, ரெண்டாவது ஒரிஜினல் சீக்வன்ஸையும் மாடிஃபை பண்ணக்கூடாது. ரெண்டுமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் இதே மாதிரி கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிடலாம், அப்பண்ட் கொடுக்காம இந்த மாதிரி டி பிளஸ் கொடுத்து கேட்கலாம் அவங்கள.
அப்ப நீங்க வந்து இல்ல இல்ல அப்பண்ட் ஃபங்க்ஷன் தானே, இல்ல இது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இப்படி கொடுத்தாலும் இட் will not modify the originality. A primary key must be unique and cannot have null values. Perfectly correct. Because போட்டு பாருங்க. பிகாஸ் வைக்காதீங்க. பிகாஸ் இட் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ். ஏன் அப்படி இருக்க கூடாது? ஏன்னா வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐ வில் கோ வித் ஏ ஹியர். இது வந்து ரீசன் ட்ரூனா என்னப்பா? அசர்ஷன் ஃபால்ஸ்னா டி. சரியா? ஸோ 1 மார்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும், அவ்வளவுதான். கொஸ்டினை ஒழுங்கா படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 21 மார்க்ஸ் ஃபார் அஸ். எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயுமே மார்க் போறதுக்கான சான்ஸே உங்களுக்கு இல்ல. ஜஸ்ட் கொஞ்சம் 11th பேசிக்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது அழகா வாங்கிட்டு போயிடலாம் நீங்க. இதுவும் பாருங்க 11th தியரி எல்லாம் கேக்குறாங்க. சோ இதுதான் கொஞ்சம் ஹைலி இரிட்டேட்டிங். இது அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம். பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. சோ இப்ப திருப்பி நம்ம போய் 11th புக் ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ வில் டூ தட் ஒன்லி ஃபார் யூ. அடுத்து நம்ம பண்ண போற ரிவிஷன் வி வில் ஸ்டார்ட் வித் 11th ரிவிஷன். பட் 11th ரிவிஷனா இருக்கணும்னா 11th பேசிக்ஸ் கிளாஸ்க்கும் நீங்க வரணும். அப்பதான் உங்களால ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் நம்ம ஏற்கனவே இதை நான் 11th நீங்க படிச்சிருக்கணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளா மாத்த முடியும். லெட்ஸ் சே int of 5/3 அப்படின்னு நான் போட முடியும். ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் குடிச்சிட்டு ஃபைனலா இன்டா மாத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி நம்மளா சொல்றதுக்கு பேரு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். தானாவே பைத்தன் பண்ணிக்கிறதுக்கு பேரு இம்ப்ளிசிட் டைப் அதுவே மாத்திக்கிறதுக்கு பேரு இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீல் ஃப்ளோர் எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் வந்து ஆன்சரை தானாவே வந்து இட் வில் ரவுண்ட் இட் ஆஃப் டு an இன்டீஜர். அப்ப அந்த மாதிரி பைத்தனை பண்றதுக்கு பேரு இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். சரியா? அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பிரேக் அண்ட் கண்டினியூ பாருங்க எப்படி கேக்குறாங்க கொஸ்டின் சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ பிரேக்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு குட்டி ப்ரோக்ராம் யூ கேன் ரைட். வந்து யூ கேன் ரைட் ஆல்வேஸ் ரைட் இட் அஸ் ஒரு சின்னதா ஒரு ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10. நீங்க தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ ஈஸியான ப்ரோக்ராமா எடுத்துக்கோங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 print if I is equal to 5 break அப்படின்னு சொல்றீங்க. else continue அப்படின்னு நீங்க போடலாம் இல்லையா? இல்லனா if I is equal to 5 நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு அவுட்புட். கண்டினியூ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இப்ப அவுட்புட் என்ன வரும் பாருங்க. I in range 10. ஃபர்ஸ்ட் I வந்து 0வா இருக்கு. இப்ப 0 ஈக்குவல் டு 5வா இல்ல. சோ பிரிண்ட் பண்ண சொல்றோம், பிரிண்ட் பண்ணிரும். அப்புறம் 1 பிரிண்ட் பண்ணோம், 2 பிரிண்ட் பண்ணோம், 3 பிரிண்ட் பண்ணோம், 4 பிரிண்ட் பண்ணோம். I 5 வரும்போது கண்டினியூ சொல்லிட்டோம். சோ பிரிண்ட் ஆகாது, கண்டினியூ மேல போயிடும். சோ 6 7 8 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நீங்க என்ன வேணா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ஒரு ஜெனரல் இது. அப்பனா பிரேக். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இன்னொன்னு இது வரைக்கும் போட்டுட்டு பிரிண்ட் டைப் பண்ணிட்டு இப்படி கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? சும்மா ரேண்டமா ஒரு ப்ரோக்ராம் சொல்றேன், பைத்தான் பண்ணனால. நீங்க பிரேக் அண்ட் கண்டினியூக்கு உங்களுக்கு என்ன வேணா உங்களுக்கு தோன்றது நீங்க எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம லைனா வரும், நம்ம என்ன சொல்ல போறோம்? கண்டினியூ வில் டேக் யூ டு தி பிகினிங் ஆஃப் த லூப். அவ்வளவுதான் டெஃபினிஷன். பிரேக் வில் டேக் யூ அவுட் ஆஃப் த லூப். டெஃபினிஷன் கரெக்டா எழுதிடணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன வேணா கதை எழுதலாம். உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த அளவுக்கு எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்க கரெக்டா தான் எழுதிருப்பீங்கன்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின் தான் இது. நீங்க ரொம்ப வண்டி உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிரேக் கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடும். 7 வந்த அப்புறம் வெளியே வந்துடும் இல்லையா? ஐ மாட் 7 7 மாட் 7 தான் 0 ஆகும். ஸோ 7 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரேக் பண்ண சொல்லிக்கிறோம். ஸோ வெளியே வந்துட்டோம். 8 9 நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எரர். இது வந்து இது அடுத்த ஒரு சாம்பிள் பேப்பர் அளவுக்கு நம்ம பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்காது. எப்பயுமே சாம்பிள் பேப்பரோட ஈஸியா தான் கேட்பாங்க. ஸோ அந்த லைன்ல வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம படிக்க வேண்டிய ப்ரோக்ராம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு லாஜிக்கை கரெக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ரிமூவிங் த எரர்ஸ்லயே வந்து லாஜிக்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க. சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக்கல் எரர்ஸ் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So remove the first and last characters of a string. சரி. If len of string less than 2, return string. ஓகே. ஸ்ட்ரிங் லென்த்தே கம்மியா இருந்தா ரிட்டர்ன் பண்ணிக்க சொல்லிடுறாங்க. எத்தனாவது கொஸ்டின்? 23 இது. ஓகே. டிஃபைன் கொடுத்துருக்காங்க, டெஃப்னு போடணும்.
ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங் வந்து இங்க இருக்கு. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிமூவ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் ஆஃப் ஹலோ. பிரிண்ட்டுக்கு ஸ்மால் பி போடணும்பா இல்லையா? சோ ரெண்டு சின்டாக்ஸ் மொத்தம் சொன்னீங்க, 2 மார்க்குக்கு 4 எரர் இருக்கும்னு நான் சொன்னேன். 4 எரர்ல 2 நம்ம சின்டாக்ஸ் எரர் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃபைன் போட்டிருக்காங்க டெஃப்க்கு பதிலா, பிரிண்ட்டுக்கு பி கேபிட்டல் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு கமாவும் வரணும், கமாவும் விட்டுருக்காங்க. சோ 3 எரர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேரக்டர்ஸ் நான் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க இருக்குன்னா 0 1 2 3 -1 இருந்து இருக்கு. என்ன பண்ண சொல்றாங்க, 1ல இருந்து -2 வரைக்கும் எடுத்துக்க சொல்றாங்கன்னா இது மட்டும் தான் வரும்ல. பாருங்க எரர் இங்க தான் இருக்கு பாருங்க. நமக்கு வந்து ஆக்சுவலா ஆன்சர்ல ஓஎஸ் ரெண்டுமே வேணும் கண்ணா. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் 1ல இருந்து -2 வரைக்கும் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க வந்து -1 எடுத்துக்க சொல்லணும். 1ல இருந்து -1 வரைக்கும் எடுத்துக்கோன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்லைசிங்ல வந்து கடைசி கேரக்டர் எடுத்துக்காது. ஸோ -1 அது எடுத்துக்காது. அப்போ இந்த 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஓஎஸ் நமக்கு ஆன்சரா வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்லைசிங் எப்பயுமே. சோ இங்க அடுத்த எரர் இங்க இருக்கு. இந்த இண்டெக்ஸை மாத்துனீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஸோ யூஸ்வலா 4 எரர் தான் இருக்கும். ஸோ இந்த 4 எரர்ல நீங்க 4ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட்லி டன். அதுக்கு மேல எரர் இருக்க சான்ஸ் இருக்காது. ஸோ எப்பயுமே ஒரே ஒரு லாஜிக்கல் எரர் தான் இருக்கும். ஸோ மத்த 3மே வந்து கண்டிப்பா சின்டாக்ஸ் எரர்ஸ் தான். கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். இங்க நமக்கு வந்து ஃபங்க்ஷனே இருக்குப்பா. ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. in a string named review. அவ்வளவுதான். review டாட் ஃபைண்ட் ஆஃப் குட். அவ்வளவுதான். இது நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். எதையாவது எங்கேயாவது கொடுக்குற ஆன்சர் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு ரிவ்யூ டாட் ஃபைண்ட் ஆஃப் குட். சப்ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டேபிள் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சார்ட்டுக்கு நமக்கு தெரியும், நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் L1. இப்போ நம்ம L1 டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டா போதும். எதுவுமே போடலன்னா L1 டாட் சார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இட் ஜஸ்ட் சார்ட் த லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு போடணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்க, பார்ட்டிஷன் கவுண்ட் எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பார்ட்டிஷன் எப்பயுமே நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 3 தான் கொடுக்கும். ஒரு டப்பிள் கொடுக்கும், பட் ஒன்லி 3 திங்ஸ் இருக்கும் பார்ட்டிஷன்ல. ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டிஷன் கொடுக்கறதுக்கு வித், அந்த வித் வந்து சென்டர்ல வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் அடுத்த ஸ்ட்ரிங். வித் எது கொடுத்திருக்காங்களோ அது சென்டர்ல இருக்கும். ஸோ ஸ்பிளிட்டுக்கும் பார்ட்டிஷனுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஸ்பிளிட் வந்து அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணிரும், அந்த லெட்டரை விட்டுடும். அது அந்த லெட்டரையோ வேர்டையோ, வேர்டு வச்சு ஸ்பிளிட் பண்ண முடியும், பட் அதுல வேர்டை விட்டுரும் அது. வேற பார்ட்டிஷன் வந்து 3 டப்புள் எப்பயுமே கொடுக்கும். சென்டர்ல நம்ம ஸ்பிளிட் பண்ண சொன்னதும் இருக்கும். முன்னாடி பின்னாடி அந்த ஸ்ட்ரிங்கை 2 கரெக்டா வெட்டி கொடுத்துரும், உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஏ நம்ம எப்பயுமே பார்த்திருக்கோம். இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கவுண்ட் தான். ஸோ ஏ இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் வுட் பி 3 ஃபார் திஸ். கரெக்டா? அவ்வளவுதான். அந்த ஸ்பேஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்க எழுதணும் அதை. இங்கதான் நமக்கு பிரச்சனை. 11th பேசிக்ஸ் இல்லைன்னா இங்கதான் மாட்டிப்போம் நம்ம. ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க என்சிஆர்டிலே இருக்கு. போன் புக் கொஸ்டின் நானும் என்னோட கிளாஸ்ல பண்ணும்போது பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ரிமூவ் எலிமெண்ட் இல்லையா, எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். பிரிண்ட் மெசேஜ் செய்ய ஏதாவது சர்ச் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட் வந்து தூக்கணும் அதுல இருந்து. 2 ப்ரோக்ராமுமே 11th பேசிக்ஸ் தான். மேபி ஐ வில் ஜஸ்ட் மார்க் இட் ஃபார் நவ். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து யூஸ் இல்ல. ப்ராபப்லி வி ஹேவ் டு டு ஆல் தி क्वेश्चंस. ரொம்ப ரொம்ப ஈஸியான 2 ப்ரோக்ராம்ஸ் தான் இது. இன்னைக்குள்ள முடிக்க முடியாது சாம்பிள் பேப்பர் நம்மளால. predict the output of the Python code. ஸோ இங்க வந்து ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. செலக்டட்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபார் ஈச் நேம் அண்ட் எம்ப்ளாயி
ஃபார் ஈச் கீ தான், அது ஒவ்வொரு கீ வேல்யூவா எடுத்துக்கிறாங்க. salary is equal to employee of name. சரி, ஒவ்வொரு salary டப்புலா இருக்கீங்க, அது எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஸோ 85க்கும் இதுக்கும் வந்து 87,500 salary. 78க்கும் 88க்கும் பிளஸ் 5 பண்ணணுமாப்பா, 83,000 ஆவரேஜ். 72 80னா ஒரு 4 76,000. டீயாக்கு எவ்வளோப்பா? 75,000. சரி, சேலரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 80,000 இருந்தா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 80,000 ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்கப்பா. நேம் மட்டும் ஏஆர்வி ரியா. பிரிண்ட் செலக்டட்னா ஏஆர்வி ரியா லிஸ்ட் பிராக்கெட். ஆமாண்டா, 2 marks ஃபார் கரெக்ட் அவுட்புட். இங்க பாருங்க, அதுதான் நமக்கு இங்க பிரச்சனை. நீங்க என்னதான் ட்ரை ரன்லாம் காமிச்சாலுமே கூட ஆன்சர் நீங்க இதே ஃபார்மேட்ல எழுதாத வரைக்கும் கீழே கீழே எழுதினாலும் மார்க் போயிடும், சிங்கிள் கோச் விட்டாலும் மார்க் போகும், பிராக்கெட்டை விட்டாலும் மார்க் போயிடும். ஸோ 2 marks இஸ் predict தி அவுட்புட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். 100% 11th உடைய பேசிக்ஸ் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐ திங்க் வி கேன் nail this. சீக்வல் ரொம்ப ஈஸி. வியூ த டேபிள் ஸ்ட்ரக்சர். நானே தான் பேசிட்டு இருக்கேன், யாராவது சொல்றீங்களா? என்ன பண்ணணும்ப்பா? அனன்யா, அனன்யா ஸ்ரீ சொல்றியா? வேற யார் இருக்கீங்க எனக்கு? கீர்த்தனா, பேசுறவங்க யாருமே கிளாஸ்ல காணுமே இன்னைக்கு. எஸ்மா. சந்தோஷ் சொல்றியா? வியூ த டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு என்ன எஸ்கியூஎல் பண்ணணும்? இருக்கானு தெரியல அந்த பையன். என்னையே பேச விடுறீங்க, நான் ஒரு பிரேக் எடுக்கணும்ல. எஸ்மா. பிரியா, எஸ். We should use describe. Yes. So you can say disk or describe. Yeah, this is the command used. Creating a database named SQP na create database SQP. Differentiate between drop and delete query. Drop வந்து ஒரு DML, sorry, DDL. Delete வந்து DML. With a suitable example. ஸோ நீங்க என்ன வேணா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்ப்பா. ட்ராப் போட்டீங்கன்னா டேபிளே போயிடும், டெலீட் போட்டீங்கன்னா அந்த ரோ மட்டும் போகும். delete அவ்வளவுதான், அவ்வளவுதான் கதை உங்களுக்கு இதுல. ஸோ யூ கேன் ரைட் எனிதிங் தட் யூ வாண்ட். இது ரொம்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அப்ரிவியேஷன் நிறைய கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு புக்ல. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். மோடம் டெஃபினிஷன், மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைன் தான் இல்லையா? மாடுலேட்டர் என்ன பண்ண போகுது, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற அனலாக் சிக்னல்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு பிட்ஸ், டிஜிட்டலா மாத்த போகுது. அப்பதான் டிராவல் பண்ண முடியும். அது சாரி, கம்ப்யூட்டர்ல இருக்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அனலாக் சிக்னல்ஸ் so that it can travel along the wires. அதே மாதிரி அங்க இருக்கிறது மறுபடியும் மாத்திக்க போகுது. ஸோ மாடுலேட் பண்ணி டிமாடுலேட் பண்றது தான் உங்களுடைய மோடமுடைய வேலை. ஸோ கேட்வே, நம்ம கேட்வே வந்து கடைசி டிவைஸா படிச்சோம் நெட்வொர்க் டிவைஸ்ல. ஸோ நம்ம என்ன சொன்னோம், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸே இருந்தாலுமே இட் இஸ் கோயிங் டு மேக் தெம் work together. The definition of a gateway, it is a device, it is a network device which is used to connect two devices with different protocols itself. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேங்கிங் கேட்வேஸ் சொன்னேன். ஸோ நம்ம வந்து என்ன வேணா பேமெண்ட் கேட்வேஸ்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது ஏதோ ஒரு சிஸ்டம்ல இருக்கும், நம்ம விண்டோஸ்ல இருக்கும், அவங்க சிஸ்டம் இதுல வேணா இருக்கலாம். பட் அந்த கேட்வே யூஸ் பண்றதுனால இட் இஸ் கோயிங் டு ஸ்மூத் ஆன் த இன்டர்ஃபேஸ் ஃபார் அஸ். ஸோ சின்ன சின்ன ஒரு டெஃபினேஷன், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சீங்கன்னா போதும் இதுக்கு. ஸோ நெட்ஒர்க்ஸ்ல ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எதுவுமே இல்லை. இதே கொஸ்டின் உங்களுக்கு சொன்னேன், வெப் சர்வர் அண்ட் வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் உங்க கிளைண்ட். நம்ம கிளைண்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கூகுள் குரோம் நம்ம எடுத்துக்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் டு வெப் ப்ரௌசர் வந்து இட் வில் கிவ் யூ த ரிக்வெஸ்ட். வெப் சர்வர் வில் ப்ரொவைட் யூ த ரெஸ்பான்ஸ். இப்போ கூகுள் வந்து ஒரு வெப் சர்வர்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எல்லாமே டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க இங்க இருந்து ஒரு வெப்சைட்டை போட்டு கிளிக் பண்றீங்க. ஸோ வெப் சர்வர் இஸ் அ பிளேஸ் வேர் வெப் பேஜஸ் ஆர் ஹோஸ்டட்னு சொல்லலாம் இல்லையா? அங்க வந்து வெப் பேஜஸ் எல்லாம் அழகா வெப்சைட்ஸா ஹோஸ்ட் ஆயிருக்கு. வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதை நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ அது ஒரு கிளைண்ட். அங்க இருந்து நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட்டை வந்து இதை ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுக்குது. அவ்வளவுதான். சரியா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம வந்து என்ன சொல்றது, மொத்த மொத்த இயரோடைய போர்ஷனை வந்து ஒரே நாள்ல முடிச்சுட்டு ஓவர்லோட் ஆக போகுது. But we don't have an option. We just quickly finish it off. It's easy only. It's not difficult. Continue பண்ணலாமா? எஸ்ஸா மேம், டயர்ட் ஆயிடுச்சா?
யூ வில் டூ அட்லீஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுவோம், டைம் இருக்குல்ல, செக்ஷன் சி அது முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு வந்து இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வென் யூ டூ த சாம்பிள் பேப்பர். எப்பயுமே அதுதான் ஐடியா. சாம்பிள் பேப்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஃபீல் லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட் தட் ஓகே, நமக்கு வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்க, 29th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ளேட்னு கண்டுபிடிங்க, அப்புறம் ரொம்ப ஈஸியாயிரும் வேலை உங்களுக்கு. ரைட் அ பைத்தன் ஃபங்க்ஷன் that displays the number of times the word python, counting, அதுவும் கவுண்டிங் வேர்டு இல்லையா? எஸ் மாயா, தட்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்குறாங்க, வேர்டு மாடல். ஸோ டெம்ப்ளேட்லேயே 3 டெம்ப்ளேட் படிச்சோம். தயவு செஞ்சு 10 வாட்டி அதை படிங்க, நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. இப்போ இது வந்து வேர்டு டெம்ப்ளேட் தான், நம்ம 6 லைன் எழுத போறோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யூ கேன் ஸ்டார்ட். டெக்ஸ்ட் ஃபைல் தான், எதுவும் இம்போர்ட் பண்ணவே தேவையில்லை. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் போட்டா போதும். ஏன்னா நம்ம போய் செக்லாம் பண்ண போறது இல்லை, போர்டு எக்ஸாம் தானே, நமக்கு செக் பண்ண முடியாது. ரீடு தான் பண்ண போறோம், ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறது. வேற எதுவுமே ஸ்பெசிபிகேஷனும் கொடுக்கல, ரொம்ப ஜாலி நமக்கு. ஸோ இப்போ வந்து வேர்டு வேர்டா படிக்க போறோம், அவ்வளவுதான். வேர்டு வேர்டா படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரீடு போட்டுருவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீடு. கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0 போடுவோம். இப்போ வந்து நமக்கு வேர்டு வேர்டா வேணுமா, ஸ்பிளிட் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்பிளிட் போட்டோமா. அப்படியே ப்ரோக்ராம் எழுதும் போதே இமேஜின் பண்ணிட்டே வாங்க, என்ன ஆகுது ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. ரீட் பண்ணிட்டோம், ஃபுல்லா ரீட் பண்ணிட்டோம். இப்ப இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி 4 வேர்டு இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு வேர்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பைத்தன். நான் இதை உங்களுக்கு 300 மாதிரியே சொல்லி தருவேன், பட் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு விடுறேன், சரியா? வேர்ட் ஈக்குவல் டு பைத்தனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. print number of அங்க ஃபார்மேட் எல்லாம் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன் வச்சு செக் பண்ணிக்கலாம், கவுண்ட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட் அந்த ரீட் லைனா படிச்சுட்டு, லைனா படிச்சுட்டு ஃபார் லைன் இன் எக்ஸ் போட்டுட்டு கவுண்ட் லைன் டாட் கவுண்ட் ஆஃப் பைத்தன் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. அதுவும் பண்ண முடியும் தான், பட் ஐடியலி வேணாம். அவங்க திங்க் ஆன்சர் கீழே இப்படிதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 29. சரி, உன மறந்துட்டோம் பாருங்க, லோவர் கேஸா மாத்தல வந்து. அவங்க அதை கொடுக்கல, ஆனா வந்து நம்ம இப்படி செக் பண்ண முடியாதுல்ல. ஸோ வேர்ட் டாட் லோயர் இஸ் ஈக்குவல் டு குட்டி பைத்தன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்க என்ன நீட்டா எழுதிருக்காங்க, அப்படிலாம் அவங்க பண்ண சொல்ல. the word python appears count timesனு போட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸாம்ல கவுண்ட் பண்ண மாட்டாங்க. 3 மார்க்ஸ் தானே. சோ முக்கியமானது வந்து ஃபைல ஓபன் பண்ணும். ரீடு மோடு போட்டாலும் போடாட்டியும் பிரச்சனை கிடையாது. ரீடு பண்றீங்களா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கோடு இருக்கும். ரீட் லைன்ஸ்க்கு ஒரு கோடு எழுதி வச்சிருப்பாங்க போர்டு எக்ஸாம்ல, அது வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. பட் ஜென்ரலா நம்ம வந்து வேர்டுக்கோ இல்ல கேரக்டருக்கோ ரீட் லைன்ஸ்க்கு போக மாட்டோம், அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நமக்கு ரீடு பண்ணிட்டோம்னா மொத்த ஃபைல் கிடைச்சிருச்சு, ஸ்பிளிட் பண்ணி வேர்டு வேர்டா எடுத்துக்கிட்டோம். இப்போ வேர்டை மேனிபுலேட் பண்ணிக்கிறோம். ஸோ வேர்டு டெம்ப்ளேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா எழுதி முடிச்சிடலாம். இந்த வவல அவங்க விடவே மாட்டாங்க பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுலயே ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஆர் சாய்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க, இத்தனை வருஷமா கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு சேஞ்ச் இட் நவ். சோ ஆர் சாய்ஸ்ல உங்களுக்கு இங்கதான் லாஜிக் இருக்கும். அதனால ஒன்னு வேர்டு மாடல்னா இன்னொன்னு கண்டிப்பா அடுத்த மாடலா கேட்டுருவாங்க. ரெண்டுமே ஒரே மாடலா இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, ரைட் அண்ட் கால் அ பைத்தன் ஃபங்க்ஷன். அச்சோ, அப்ப ஞாபகமா ஹாஃப் மார்க் அதுக்கு இருக்கும், நம்ம கால் பண்ணணும். ரீட் லைன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்டோரிஸ் டாட் டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்பிளே தோஸ் லைன்ஸ் which doesn't start with a vowel irrespective of their case. அப்போ ஏஐஓயும் எப்படியும் வரக்கூடாது நமக்கு, அவ்வளவுதான். ஸோ இதே தான் பண்ண போறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் போடுறோம், ஸ்டோரிஸ் டாட் டெக்ஸ்ட் போட்டுக்கிறோம், ரீட் மோட்ல ஓபன் பண்ணிக்கிறோம். நான் வந்து இங்க லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த பிராக்கெட் எல்லாம் மறக்கிறீங்க, அதெல்லாம் மறக்காதீங்க, பிராக்கெட் கரெக்டா போட்டுருங்க. இப்ப நான் ஒவ்வொரு லைனா எடுக்கணும், அந்த லைன்ல வவல்ஸ் செக் பண்ணணும். ஸோ மேபி நான் வந்து
இங்க வந்து நம்ம என்ன ஃபார் லைன் இன் எக்ஸ் லோயர் மாத்தி செக் பண்ணலாம் இல்ல எல்லாமே கூட செக் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஃபார் லைன் இன் எக்ஸ் if line of 0 not in AEIOU அப்படி போடலாம்னு நினைச்சேன் தருண் நானு. பட் ஓகே, நீ சொன்ன மாதிரி டாட் லோயர் போட்டாலும் ஓகே தான். ஸோ இது எதுலயுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா? டிஸ்பிளே தோஸ் லைன்ஸ். ஸோ பிரிண்ட் லைன் அவ்வளவுதான். கால் பண்ண சொல்றாங்க. ஸோ கால் பண்ணோம்னா அப்போ ஃபங்க்ஷனா எழுதணும், ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து டெஃப் சம்திங் டிஸ்பிளே டிஸ்பிளே அவ்வளவுதான் இல்லையா? ஈஸியான ப்ரோக்ராம் இதுவுமே. ஐ டோன்ட் திங்க் 29 வாஸ் எனி டிஃபரெண்ட். நம்ம ஏற்கனவே போட்ட அதே மாடலான கொஸ்டின் தான். இதுல சர்ப்ரைஸ் வந்து ஸ்டாக் தான். அவனுக்கு இதே மாதிரி தான் கேட்பான்னு நான் நம்ப மாட்டேன் இவங்கள. வி வில் ப்ரிப்பேர் ஆல் மாடல்ஸ். இதுல அவங்க வந்து முன்னாடி கேட்ட மாடலே கேட்டிருக்காங்க. தட் இஸ் 2025க்கு முன்னாடி கொடுத்த மாடல் கேட்டிருக்காங்க. 2025ல தான் அவங்க அந்த பீக்கையும் டிஸ்பிளேவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2025 சாம்பிள் பேப்பர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் வந்து புஷ் பாப் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 ஃபங்க்ஷன் ஸ்டாக்ல போட்டாங்க. ஆனா ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம அது ரெண்டையும் படிக்கிறது பெட்டர் தான். பட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். சரி, என்ன பண்ண சொல்றாங்க பாருங்க. ஒரு லிஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க நமக்கு. லிஸ்டுக்குள்ள ஒரு டப்பிள் டப்பிளா இருக்கு. அவ்வளவுதான் இப்ப கொடுத்திருக்கிறதுங்க. To push element to push an item containing the product name and price of products costing more than 50 into the stack. So 50 rupeesக்கு மேல இருக்கிறதா வேஸ்ட். சரி, பென் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் படி. சரி, அதை கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டாக் குள்ள போட சொல்றாங்க. சரி, டு பாப் அண்ட் டிஸ்பிளே போடலாமா? ஐ திங்க் we will just reduce this. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கணும் நம்ம இங்க. Think we are okay here. நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ டெஃப் புஷ் எலிமெண்ட், புஷ் அண்டர் ஸ்கோர் எலிமெண்ட்னு போடுறாங்க. நம்ம போட்டு அதே டெம்ப்ளேட் ப்ரோக்ராம் தான். டெம்ப்ளேட்ல எங்கேயும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம இங்கே போடுவோம். அவங்க ஆர்குமெண்ட்டே கொடுக்கல. ஸோ வி ஆர் கோயிங் டு அசியூம் தட் எல் இஸ் ஈக்குவல் டு ஏதோ வாட் எவர் இஸ் கிவன் இந்த கொஸ்டின் இங்க இருக்க போதுன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். நீங்க கமெண்டா கூட வேணா எழுதலாம். நானா தான் எழுதுவேன். நிறைய டைம் இருக்கும், கண்டிப்பா டைம் இருக்கும். அண்ட் தென் வி வில் ஆல்சோ ஹேவ் அந்த ஒரு என்ன சொல்றது சென்டம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம டீச்சர் கிட்ட நம்ம ஷோ ஆஃப் எல்லாம் பண்ணலாம் அங்க போர்டு எக்ஸாம்ல. ஸோ கண்டிப்பா கமெண்ட் எழுதிட்டு வி ஆர் அசியூமிங் தட் எல் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் நீங்க. சரி, இப்ப எல்ன்றது ஆல்ரெடி இருக்கு. நம்மளுமே என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக் போடுவோம். இஃப் யூ ரிமெம்பர், நான் ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு லேப்டாப்னு எழுதிட்டு நான் டாட் 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 போட்டுட்டு கமெண்ட் போட்டுருவேன் ஆஸ் கிவன் இன் கொஸ்டின். எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுவேன். அவங்க பேர் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ நானே போட்டுக்கிறேன் ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டெஃப் புஷ் எலிமெண்ட் போடுறேன். அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பேர் தான் யூஸ் பண்ணணும், இங்க நம்ம மாத்தக்கூடாது. ஸோ ஃபார் each x in L. இப்ப என்ன படிக்க போறோம், ஒரு டப்புல படிச்சிருக்கோம் நம்ம. லேப்டாப் கமா 90,000 படிச்சிருக்கோம். if x of 1 greater than 50 stat dot append. அவ்வளவுதானப்பா, வேற ஏதாவது விட்டோமா இதுல? for I in L if x of அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? ஸோ இங்க அப்பெண்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆன்சர் கீழே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க, பிரிண்ட் போட்டுட்டு ஸ்டாக்க பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக்க பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கேயே புஷ் எலிமெண்ட் பண்ணிட்டு புஷ் இருக்கிறத காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். பாப் எப்பயும் போல பாப். ஆனா இங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா, எம்டி ஸ்டாக், ஸ்டாக் எம்டி. அதே பாருங்க, அதே டெம்ப்ளேட் இல்ல, தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். நம்ம என்ன டெம்ப்ளேட் படிச்சோமோ அதே தான்.
30th question உடைய def pop போடுறேன். def pop underscore element to pop items from the stack. pop பண்ணி display பண்றது. So நான் சொன்ன மாதிரி முன்னாடி படிச்சிட்டு இருந்த மாடல் இது. So pop and display, also display empty, stack empty when there are no elements in the stack. So இங்க வந்து while stack or நம்ம while stack not equal to எப்படி வேணா நீங்க போடலாம்னு சொல்லியிருக்கேன் நான். So while stackல ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா print stack dot pop. இங்க பாருங்க அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க, which means கரெக்டா பண்ணணும். பக்கத்துல கொடுக்கல, கீழே கீழே கொடுத்திருக்காங்க. சோ நம்மளும் வந்து கீழே கீழே தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் டாட் பாப் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். எண்ட் இஸ் ஈக்குவல் டு எதுவுமே போடல. இந்த வயலுக்கு நான் ஒரு எல்ஸ் போட்டுக்கிறேன். அப்ப அங்க பிரிண்ட் ஸ்டாக் எம்டி. இதுல எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது பாருங்க. அந்த ஸ்டாக்ங்கிற பேரு தான் அவங்க இந்த வாட்டி கொடுக்கல. சோ நானே ஸ்டாக்னு போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, அதை மட்டும் நீங்க பார்க்கணும். யூஸ் பண்ணலன்னா ஹாஃப் மார்க் கட் பண்ணுவாங்க. அதனால அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க, டைம் எடுத்து படிங்க. கொஸ்டின் எவ்வளவு பெருசோ ஆன்சரும் அவ்வளவு பெருசு தான்ப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ல பேஜஸ் இருக்கோ ஆன்சர் புக் வந்து அதை விட கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் நாட் லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஐ திங்க் வி ஆர் ஓகே. சரியா? சோ we finished the stack question also. இது இங்கே போட்டுடலாம் நம்ம. predict the output. இது வந்து ஆன் த ஸ்பாட் நீங்க பண்ண முடியும். நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும் இது. சோ இங்க பாருங்க, இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, SQP 25 போட்டிருக்காங்க. ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சிருக்காங்க. while I is less than S or len of S1. okay. 0ல இருந்து 9. சோ லாஜிக்க புரிஞ்சுக்க சொல்லிருக்கேன் நான் உங்ககிட்ட. என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து குட்டி ஸ்ட்ரிங் தான். SQP ஒரு ஹைஃபன் ஒரு 25 நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து S1ல இருக்கு. இப்போ நம்ம S2 தான் புதுசா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஆன்சர் வந்து பிரிண்ட் S2 தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ S2 எப்படி மாற போகுதுங்கிற லாஜிக் இங்க இருக்கு. சோ லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மாத்திடலாம். அப்போ 0 to 9 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நம்பரை வந்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் S1 ஆஃப் I அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பர்னு ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அந்த நம்பர்ல வந்து 2 நம்பர் தான் இருக்கு. இத வந்து இன்டீஜரா மாத்திக்கிறாங்க, ஸ்ட்ரிங்கா இருக்கிறது. இப்ப நம்பர் வந்து 2 ஆகுது. நம்ம வந்து 1 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. S2 is equal to S2 plus string of num. அதாவது என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே பண்ணல பாருங்க. இத வந்து 1 குறைச்சு இங்க என்டர் பண்றாங்க. அவ்வளவுதான் லாஜிக், அவ்வளவுதான். இவ்வளோ பெருசா கொடுத்தாலும் என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டீஜரா அப்படியே டைரக்டா குறைக்க முடியாது. நம்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தென் தே ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு இன்டீஜர். ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்துறாங்க. அப்புறம் அதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க, -1 பண்ணிக்கிறாங்க. திருப்பி அதை ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறாங்க. மாத்திட்டு கொண்டு போய் ஆட் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க S2ல இதை மாத்திட்டாங்க. அதே மாதிரி நம்பர் 5 வரும்போது அது நம்பர் 4 ஆயிட்டு இங்க சேஞ்ச் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. S1 ஆஃப் I A to Z கேபிட்டல் லெட்டரா இருக்கு. கேபிட்டல் லெட்டரா தான் இருக்கு நம்ம கிட்ட. S2 பிளஸ் S1 ஆஃப் I பிளஸ் 1. அடுத்த லெட்டர் கொண்டு போய் போட சொல்றாங்க. சோ எஸ்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை போட சொல்றாங்க. Qக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை போட சொல்றாங்க. Pக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை போட சொல்றாங்க. S2 add S2 with what? S1 of I plus 1. நமக்கு இப்ப இருக்கிற பொசிஷன் 0ல இருக்கோம்னா பக்கத்து பொசிஷன்ல இருக்கிறத கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றாங்க. போட்டுட்டோம். எல்ஸ் இது ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. இதை போட சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம் பாருங்க நம்ம. சோ அவுட்புட் 3 மார்க்குக்கு 2 இருக்கும். கரெக்டா கொடுப்பாங்க. நல்லா குட்டி ஸ்ட்ரிங்கா கொடுக்குறாங்க. QP கரெக்டா போட்டீங்கன்னா 1 மார்க். அந்த அண்டர் ஸ்கோரும் இதுவும் எக்ஸ்பனன்ட்டும் போட்டீங்கன்னா இன்னொரு 1 மார்க். 1 4 எழுதுனீங்கன்னா இன்னொரு 1 மார்க். நீங்க 0ல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ அதுவுமே பர்ஃபெக்ட்லி ஓகே. நீங்க வந்து ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிச்சு எஸ்க்கு எங்க இருக்கு, ஆமா இங்க இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஹைஃபனுக்கு இல்லையா, ஹைஃபனுக்கு என்ன பண்ணணும் அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் நீங்க பண்ணாலும் ஓகே தான். பட் நான் ஜென்ரலா ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கை அனலைஸ் பண்ணிட்டு 3 இஃப் கண்டிஷன் தான் யூஸ்வலா இருக்கும். அப்பர் கேஸ்க்கு, லோயர் கேஸ்க்கு, டிஜிட்க்கு, ஸ்பெஷல் கேரக்டருக்கு. அதுக்கு என்னென்ன கன்வர்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்க மாத்தணும். இதுதான் ஈஸியர் கொஸ்டின் டு அட்டெண்ட் தேன் யூஸ்வலா. நெக்ஸ்ட் வந்து அவங்க டிக்ஷனரி தான் கொடுப்பாங்க. எங்கேயாவது மாட்டிப்போம் டிக்ஷனரியில நம்ம. பட் இங்க வந்து ஐ திங்க் தேவ் கிவன் யூ லிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ ஷுட் பி ஓகே. இங்க இந்த ப்ரெடிக்ட் அவுட்புட் பாருங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரியில நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். சரி,
லாஸ்ட் லெட்டர் வவலா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்கப்பா. இங்க இருக்கு, இங்க இருக்கு. அவ்வளவுதான். கசீரங்கா அண்ட் ரத்தம் போர்ல இருக்கு. சாங்சுரி ஆஃப் ஜீரோ டாட் அப்பர். சாங்சுரி ஆஃப் ஜீரோனா காசிரங்கா அண்ட் ரத்தம் போர் வரணுமா நம்ம அவுட்புட்ல? ஒரே நிமிஷம்ப்பா. இதோடைய ஜீரோத் லெட்டர் கே. 3 மார்க்குக்கு ரொம்ப ஓவர் இந்த கொஸ்டின். ஓகே கண்ணா. சோ ஐடியா அதுதான். உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து வவல்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்பர் கேஸா மாத்தி போடுங்கன்னு சொல்றாங்க. அப்பர் கேஸா தான் இருக்கு. சோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பட் எனிவே நெவர்தலெஸ். சோ ஒரு குட்டியான லிஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க பேசிக்ஸ் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு மார்க் வாங்கிட்டு போயிடலாம் இதுல. சரியா? சோ நான் என்ன பண்ண போறேன், இதோட ஸ்டாப் பண்ண போறேன் உங்களுக்கு. நமக்கு வந்து செக்ஷன் டி அண்ட் செக்ஷன் இ வந்து நிதானமா we will do it in the next class. பட் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஃபுல்லா ஒரு ரீடிங் கொடுத்துட்டே இருங்க. டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க. It will be easy for you.